सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. முதல்ல இந்த 2ஆம் அத்தியாயத்தினுடைய ஒரு சம்மரி பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஏன்னா இது முடிச்சுட்டோம் என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஞாபகப்படுத்திப்போம். முதல்ல ஒரு 10 ஸ்லோகம் என்ன பண்ணா அர்ஜுனனுடைய கஷ்டத்தை பத்தி தான் இதுல வந்து அவன் திருப்பி எனக்கு நான் சண்டை போட மாட்டேன், நான் கீழே உழுது நான் வந்து பிச்சை எடுத்தா கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கு இந்த ராஜ்யமும் வேணாம், அவங்க வந்தா ஜெயிச்சா ஜெயிச்சுக்கிட்டோம், ஜெயிக்கலன்னாலும் போட்டேன், எனக்கு வேண்டாம், நான் பிச்சையாவது எடுத்து போச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டான். அது நம்ம பாட்டுக்கு பேசிட்டே இருந்தா பெரியவர் வரணும் பதிலே சொல்ல அவருக்கு இதெல்லாம் பேசன்னு விட்டார். அவன் சொல்ற வரைக்கும் பொறுமையா காத்துட்டே இருந்தார். கடைசியா அவனுக்கு என்ன ஞானமோ அதுதான் அந்த சம்ஸ்காரம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தப்பா ஐடியா வந்தா தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க, நம்ம எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த பின்னாடி போய் சொல்ல போறாரு தெய்வீ சம்பத் ஆசுரி சம்பத்துன்னு 2 விதமான சம்பத்தோட எல்லாரும் பிறக்கணும். இந்த தய ஆர்ஜவம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றது இதெல்லாம் சில பேருக்கு நேச்சுரலா பிறவியிலேயே வரக்கூடியது. அப்படி வரக்கூடியதெல்லாம் இந்த கோல் மூட்டுறது, ஒருத்தர் மேல கோவப்படுறது, பொறாமப்படுறது, திட்டுறது, இப்படி எல்லாம் ஆசுரி சம்பத்தோட சில பேர் பிறக்கிறாங்க. அல்ல அப்படி பிறக்காம இந்த அர்ஜுனனானவன் இந்த கேள்வியை அவருக்கு சொல்லிட்டு இதுதான்ப்பா தெய்வீ சம்பத்து, இதுதான் ஆசுரி சம்பத்து அப்படின்னு சொல்லிட்டு 16வது சாப்டர்ல சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்றார், நீ கவலைப்படாத, நீ வந்து தெய்வீ சம்பத்தோட கூடினோம், அதனாலதான் உனக்கு இந்த கீதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால இப்ப என்ன சொல்லி இவனுக்கு நல்ல குணங்கள்லாம் நேச்சுரலா இருக்கு. அந்த நல்ல குணங்கள் நேச்சுரலா வந்ததுனால இவனுக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது கடவுள் இல்ல பூஜை இல்லைன்னு கோபத்துல அதெல்லாம் வானான்னு சாமியெல்லாம் தூக்கி போடாம என்ன அவன் என்ன பண்ணான்னா பகவான் கிட்ட போய் சரண் அடைஞ்சான் பாருங்க. அதுதான் அவன் பண்ணதுடைய அவனுடைய பிறவியினுடைய குணத்தை அது காமிக்கிறது. இவன் போய் அவர் கையில சரணாகதின்னு ஒண்ணு பண்ண உடனே இப்ப என்ன ஆச்சுன்னாக்க சிஸ்டர் நல்லா மாட்டிட்டார். யார் ஒருத்தர் சரணாகதின்னு ஒருத்தர் வந்துட்டாரோ அவனுக்கு வந்து சாவிமாம் பிரபன்னம் அப்படின்னு பிரபத்தி பண்ணிட்டான். பிரபத்தி பண்ண உடனே நோ அதர் சாய்ஸ். அதனால இவருக்கு சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துருது. ஆகையினால இவர் வந்து அவனுக்கு சொல்ல ஆரம்பிச்சார். சொல்ல ஆரம்பிச்சதுனால அவனுக்கு முதல்ல புரிய வைக்கணும். அவனுக்கு 2 விதமான அஜ்ஞானங்கள் இருக்கு. பேசிக் அஜ்ஞானம் ஒண்ணு இருக்கு, இந்த உலகத்தை பத்தியே அவன் புரிஞ்சிக்காத ஒரு அஜ்ஞானம். இப்போ இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நம்ம சண்டை போடாம இருந்தா நம்ம ஏதோ போயிடுச்சுப்பான அங்க ஒரு அஜ்ஞானம் இருந்தது. இப்ப இந்த 2 அஜ்ஞானத்தையும் போகணும்னாக்க முதல்ல இதுக்கும் பதில் சொல்லணும். இந்த அஜ்ஞானம் இப்ப என்ன சிச்சுவேஷன் வேணுமோ அதுக்கு அவனுக்கு பதில் சொல்லணும். அவன் மொத்தமாவே தூங்கிட்டு இருக்கான், அந்த ஆந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான் துவைத்தத்துல, அதையும் சொல்லணும் அவனுக்கு. அப்படின்றதுக்காக 3 விதமா அவனை அட்டாக் பண்ணாரு. முதல்ல ஆத்தியாத்மிக வித்யா சொல்லி ஆத்மா தான்ப்பா சத்தியம், நீ ஆத்மான்ற ஆங்கிள் பாரு, எல்லாமே கல்பிதம் தான், இந்த உலகமே கல்பிதம் தான், இருக்கிறது ஒரு ஆத்மா தான், அந்த ஆத்மா தான் ஆத்தியாத்மிகமான ஆத்மா தான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நிச்சயமா இருக்கு, அதுதான் சர்வகதமா இருக்கு, அது அகங்காரம் இல்லாம இருக்கு, மமகாரம் இல்லாதது எது, ராகம் கிடையாது, துவேஷம் கிடையாது, எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி இந்த மோகத்துக்கெல்லாம் காரணம் தான் இது அப்படின்னு அந்த ஆத்தியாத்மிக வித்தியை சொன்னார். அதுக்கப்புறம் அவன் தான் சரி அதை விடு, வீர சொர்க்கம்னு பார்த்தா கூட உன்னை கதவை தட்டுறது இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சமயத்துல போய் நீ அதை பண்ணனா வீர சொர்க்கமானது கத்திரியனுக்கு தர்மசாஸ்திரப்படி பார்த்தா கூட நீ சண்டை போட்டு ஜெயிச்சாதானே உனக்கு, அதனால தார்மீகமான திருஷ்டியில பார்த்தா கூட நீ சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு 2வது ஆங்கிள் அவனை கன்வின்ஸ் பண்ணார். 3வது ஆங்கிள்கிட்ட நீ எவ்வளவு பெரிய ஆளு, என்ன நீ ஜெயிச்சாக்க ராஜ்யத்தை ஆள போற, நீ தோத்தாலும் உனக்கு சொர்க்கம் வரப்போகுது, எப்படி நீ பார்த்தாலும் சண்டை போட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லௌகிகமான ஒரு ஆங்கிள்லயும் அவருக்கு பதிலாம் சொன்னார். இப்படி 3 விதமா முதல்ல ஒரு 10 ஸ்லோகத்துல சொன்னார். சொல்லிட்டு 11வது ஸ்லோகத்துல அவனுக்கு அந்த ஆத்தியாத்ம வித்தியை சொல்லணும்ன்றதுனால சாஸ்திரத்துக்கு வந்துருக்காரு. 16 உலகத்துல பார்ப்பா ஞானிகளுக்கு எல்லாம் 2 தான். ஒண்ணு நீ வந்து எல்லாரையும் பார்த்த வாழ்ந்துட்டு இருக்கவர்கள் இறந்தவர்கள் நீ பிரிக்கிற, ஆனா ஞானி எல்லாம் அப்படி பிரிக்கிறது இல்லை. அவங்க எல்லாம் எப்படி பார்த்துட்டு இருக்கா, வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சாக போகிறவர்கள் செத்தவர்கள், அப்படிதான் அவ 2ஆ பிரிக்கிறான். சாகும் பிணத்தை பார்த்து
சாக போற பிணங்கள்லாம் அழுவதை பார்த்து சிரிக்கிறார் அந்த சித்தரான. அவருடைய நிலை அப்படி இருக்கு. அப்படி அந்த ஆங்கிள் பார்த்தா கூட சாகிறத நினைச்சு நீ அவஸ்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் என்ன சொன்னாருன்னாக்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ராகம், சோகம், மோகம் தான் காரணம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க நீ அந்த ஆத்மாவனுடைய விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். ஆத்மாவானது நித்தியமாக இருக்கு, வேதா விநாசினம் நித்தியம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா அது சத்தியம், நாசத்தோ வித்யதே பாவா நா பாவோ வித்யதே சம கதா அப்படின்னு அந்த விஷயத்த சொன்னார். அதுக்கப்புறம் மாத்திரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா, இதெல்லாம் சீதோஷ்ண சுத்ததுகாரிகள் அனித்தியாக, இதெல்லாம் அனித்தியமானது இந்த உலகங்கள்லாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆத்மாவானது எங்கும் பரவி இருக்கு, அது இல்லாத இடமே கிடையாது, சர்வகதம் அப்படின்னாரு. அப்புறம் அப்பிரமேயத்திய அவ்யக்தம்னு சொன்னாரு. அப்பிரமேயன்னு அதனுடைய குவாலிட்டி எல்லாம் ஒவ்வொன்னா சொல்லிட்டே வந்தார். அது 11வது ஸ்லோகத்துல இருந்து 38வது ஸ்லோகத்து வரைக்கும் இந்த ஆத்மாவனுடைய குணங்கள்லாம் சொன்னார். நித்யா, சத்யா, சர்வகதா, அப்பிரமேயா, அவர் அகர்த்தா, அபோக்தா, நிர்விகா, சட்பாவ விகாரங்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். அதுக்கப்புறம் 39வதுல திடீர்னு நம்மனால இவனுக்கு கர்மயோகத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சார். கர்மன் ஏவாதிகாரத்தே மா பலேஷு கதாச்சன அப்படிங்கிற, உனக்கு கர்மாலதான் அதிகாரம் இருக்கு. ஏன்னா கர்மாவை நீ செய்யற பலத்தை மாத்திரம் எதிர்பார்க்காத, பலன் கொடுக்கறது உங்க கையில என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி சொன்னோடனே இவனுக்கு கர்ம யோகத்தையும் அவர் போதிச்சுட்டார், ஞான யோகத்தையும் போதிச்சதுனா அவனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனால அவன் என்ன பண்ணா, சிதப்பிரஜனை பத்தி கேட்க ஆரம்பிச்சான். இது 54வது ஸ்லோகத்துல முதல்ல 1-10 அர்ஜுனனுடைய சரணாகதி, 11-38 ஞானத்தை பத்தி உபதேசம், 39-53 வரைக்கும் கர்மயோகத்தை பத்தி சொன்னாரு. 54 அவனுக்கு திடீர்னு கர்மயோகத்தையும் சொல்றாரு, ஞான யோகத்தையும் சொல்றாரு. என்ன நீதான் குரு கர்மானின்றாரு, என்ன போய் யோக கர்மத்து கௌசலம்னு வேற சொன்னாரு. இப்ப என்னன்னா ஞானத்தை பத்தி முதல்ல சொன்னாரு, அதுதான் நிச்சயம், அதுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அவன் சந்தேகம் சிதப்பிரஜன்னா யாரு அப்படின்னு ஒரு கேள்வி. ஞானினா யாரு அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுனால இவருக்கு ஞானியை பத்தி சொன்னார். ஞானியை பத்தி சொல்லும் போது அவர் என்ன பண்ண, ஞானியினுடைய லட்சணங்களையும் சொன்னார், ஞானியினுடைய ஞானியாரத்துக்கு உண்டான சாதனங்களையும் சொல்லிட்டே வந்தார். இது வரைக்கும் விகாய காமானிய சர்வான் கடைசியா அந்த பலத்தை சொன்னார், தேசா பிராமி ஸ்திதி பார்த்த அப்படின்னு. இந்த சிதப்பிரஜனுடைய லட்சணம் சொல்றதா ரொம்ப இதுல மேக்ஸிமம் நம்பர். இந்த சாங்கிய யோகத்தினுடைய கருத்து என்னன்னாக்கா ஒரு 15 குணங்கள் சிதப்பிரஜனுக்கு சொன்னார். அதை ரொம்ப அழகா ராமராய கவினா இதெல்லாம் அங்கங்க தேடி கண்டுபிடிக்கிறது வியாக்கானகத்தால ரொம்ப அழகா கீழே பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பஞ்சதச சிதப்பிரஜ்ய லட்சணானி உட்டானி அப்படின்னு அழகா இவர் 15 லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டார். என்னென்ன அப்படின்னா, முதல்ல சர்வ காம பரித்தியாகா, எல்லா ஆசையும் நீ உணர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை விட்டுட்டே சனைகி ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு எல்லா காமனையும் ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். அப்போ என்னைக்கு எல்லா காமனையும் உங்ககிட்ட தியாகம் பண்றையோ அப்பொழுதுதான் இந்த சிதப்பிரஜையான நிலையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, விகாய சர்வான் காமான அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அசுப பிராப்தோ துவேஷ அபாவகா, சுப பிராப்தோ சந்தோஷம் அடையிறதோ, அசுபமா அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வந்தாலோ இரிட்டேட் ஆறதோ இந்த ஒரு நிலை உனக்கு வரக்கூடாது. முதல்ல என்ன பண்ண, சுபம் வந்தாலும் ஓஹோன்னு கோவிக்கிறதும் கூடாது, அசுபம் வந்தாலும் ஐயோ போச்சேன்னு விசனமும் படக்கூடாது அப்படின்ற இந்த விஷயத்த சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, இந்த இந்திரியங்களை எல்லாம் வென்றுத்தான் ஆகணும். ஏன்னா இந்த இந்திரியங்கள்லாம் 5 பக்கமா 5 விதமா உன்னை இழுத்து பண்ணிட்டே இருக்கும். எப்படி ஒரு கூர்மமானது 5லேருந்து தன்னை காத்துக்கிறதோ அதே மாதிரி மனிதனும் இந்த 5ம் அங்கங்க போகாதிச்சு பண்ண. அதுக்கு என்ன பண்ணணும்னா சத்தங்கத்துல ஈடுபட எவ்வளவு உபாயங்கள் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. இந்த மாதிரி இந்திரியங்களோட போக்குல போகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா சேனலைஸ் பண்ணணும்னா உங்களுடைய புத்திய இந்த வேதாந்தத்துக்கு திருப்பி விடணும். இல்லைன்னா சத்தங்கங்கள் எங்க இருக்கோ அங்க போய் கேட்கணும், எங்க கிளாஸஸ் நடக்கிறதோ அங்க போனான்னாக்க உங்களுடைய 5 இந்திரியங்களே இப்ப இந்த மாதிரி நிலத்துல தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு எப்படி இந்திரியத்தை ஜெயிக்கிறதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் துக்கேஷு அனுத்வேகா, துக்கம் வந்ததுன்னா அதுல ஒரு வித்வேகமும் கூடாது. சுகேஷு விகத ஸ்பிருகா, சுகம் வந்ததுன்னா அதுல ஒரு ஸ்பிருகை இருக்கக்கூடாது அப்படின்னு அவனுக்கு அதே சுபாவுக்கு என்ன சொன்னாரோ அதையே கொஞ்சம் அழுத்தி சொன்னார். சுகம் வந்துருச்சுன்னா ஓஹோன்னு குதிக்கிறதும் கூடாது, அதே மாதிரி துக்கம் வந்துருச்சுன்னா அப்படியே இடிச்சு போய் உட்கார்றதும் கூடாது. அதுக்கப்புறம் வீத வாக பய குரோதகா, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா 2வது பொருள், நீ ஒரு இன்செக்யூர்டு நினைச்சதுனாலதான் உனக்கு சப்போர்ட் தேவைப்பட்டது.
உனக்கு சப்போர்ட்னு தேவைப்பட்டதுனால இன்னொரு பொருள் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வந்தது, ராகம் வந்தது. அந்த ராகம் வர ஆரம்பிக்கும் போதே ரெண்டாவது பொருள் வந்ததுன்னா உனக்கு என்ன ஆகும்? அது கிடைக்கலன்னா துவேஷம் வரும், இல்லைன்னா அது என்னைக்கா அதுவே நம்மளை சாப்பிட்டுடுமோன்ற பயம் வரும். அது மாதிரி சாப்பிடணும், அதுல இருந்து குரோதம் வரும். ஆகையினால இந்த ராகம், பயம், குரோதம் இந்த மூணு ஒரு ஞானி ஆகிறவனுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் 3 எலிமெண்ட். அதுல இருந்து முதல்ல நீ தப்பிச்சுக்கணும்பா அப்படின்னு சொன்ன. ராக, பய, குரோத அபாவ நிலை உனக்கு வரணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சர்வத்திர ஸ்னேக, சர்வத்திர அனதி ஸ்னேகா அப்படின்னாரு. எல்லாத்தோடையும் ஈச்சிக்கிறதுங்கிறது வச்சிருந்தாருனாக்கா உன்னால பழைக்கவே முடியாது. அதனால எதை எப்படி பாக்கணுமோ இன்டெலக்சுவலா அப்படி பார்த்துன்னு வந்தாதான் அதுக்குள்ள அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கணும். இல்லைன்னாக்கா எல்லாத்துக்கும் நீ கவலைப்பட்டுட்டே இருந்தா கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால இந்த ஸ்னிக்த பாவம் அப்படின்னா ஈரமா இருக்கு. ஒரு பவுடர் உள்ள கோதுமாவில் உங்களுக்கு உங்க இஷ்டத்துக்கு அதை இழுக்கணும்னா தண்ணியை கலந்தான்னா அது உங்க இழுத்துக்கு இழுக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு ஈரம் இருக்குன்னு வச்சுங்க, அது இழுத்த இழுப்புக்கு நீங்க போயிடுவீங்க. அந்த ஸ்நேக பாவம் இல்லாமல் இருக்கணும். அதனால இன்டெலக்சுவலா அதை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாரு. ஸ்னிக்த பாவம் இல்லாமல் இருக்கணும். சுபப்பிராப்தோ ஆனந்தவா, சுபம் வந்தாலும் ஆனந்தத்தை இது அப்படிதான். இது 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 இந்த சுபமானது நமக்கு வந்திருக்கு, இது ஒரு தாட் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறத தவிர அதோட நீங்க ஐடென்டிஃபை ஆயிடக்கூடாது. இங்க இப்படி சொன்னாங்க, சுபப்பிராப்தோ ஆனந்த அபாவா. அதுக்கப்புறம் பிரத்யேக் பிரம்ம பரதா, எப்பொழுதுமே பிரம்மனுடைய சிந்தனையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா எவரம் கர்மாவானது ரொம்ப துச்சம்பா, அந்த பிரம்மத்திலேயே ஞான யோகம் தான் ஒட்டத்தி, அந்த பிரம்ம ஞானத்துலதான் இருக்கணும், நித்தியமாகவும் சத்தியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துல இருக்கணும் அப்படின்னு அதை சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் விவகாரம், இந்த விவகாரத்துல இருந்தாக்க இந்த பிரத்யவாயம் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும். அதனால இந்த விவகாரத்திலிருந்து எந்த அளவுக்கு உன்னை நீ இழுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்துக்கணும் அப்படின்னு ஒன்று சொன்னார். நிஸ்பிருஹா அப்படின்னு, நிஸ்பிருஹா, நிர்மமஹா, நிரஹங்காரா அப்படின்னு மூணுத்தையும் விஹாய காமான்ய சர்வான் குமான் சரதி நிஸ்பிருஹா நிர்மமோ நிரஹங்காரா பிரசாந்திமதி கச்சதி அப்படின்னு நிரஹங்காரம். இப்படி 15 விதமான சிதப்பிரஜனுடைய லட்சணங்களை சொல்லி இதெல்லாம் சாதனமா யார் பண்ணாலும் நீயும் அந்த நிலவுக்கு வரலாம். அப்படிப்பட்டவையானால் ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த, இதை அடைந்த பிறகு அவன் மோகத்தை அடைவதில்லை அப்படின்னு சொல்லி இந்த எப்படி முடிச்சாருனாக்கா, முதல் பாட்டுல அர்ஜுனனுடைய சரணாகதி, 2வது பாட்டுல ஞான யோகத்தை பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் 3வது பாட்டுல கர்ம யோகத்தை பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் 4வது பாட்டுல ஸ்திரப்பிரஜ்யத்தை பத்தி சொன்னார். இதுல ஞான யோகம் நடுவுல கொஞ்சம் சொல்லியிருக்காரு. 11ல இருந்து 38 வரைக்கும், 54ல இருந்து 72 வரைக்கும் ஸ்திரப்பிரஜ்ய லட்சணம் சொல்லியிருக்காரு. ஆகையினால பிரதானமா இங்க என்ன இருக்குன்னாக்க சாங்கிய யோகத்துக்கு தான் இது பிரமாணம், வேதாந்தத்துக்கு தான் இது பிரதானமா கொடுத்து அவர் சொல்ற இதனுடைய இன்டென்ஷன் இருக்கிறதுனால இந்த சாப்டருக்கு சாங்கிய யோகம் அப்படின்னு கேட்டேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஏன்னா இதுக்கு பின்னாடி வரக்கூடிய 3வது 4வது எல்லாம் இதை வச்சுட்டுதான் அவர் போறாரு. இது பவுண்டேஷன் மாதிரி எழுதியிருக்காரு இந்த 2வது ஸ்லோகத்துல. இதனுடைய வியாக்கியானம் தான் உங்களுக்கு 3வது 4வது. இதுல கர்மயோகத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னா அந்த கர்மயோகத்தை பண்ணுவார். நடுவுல சாந்தி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சாந்தி எப்படி வரணுன்றதுக்காக தியான யோகத்தை சொல்ல போறாரு. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து, பிரம்மன்னா என்ன புரிஞ்சுக்கின்றதுன்னா ஆத்மா பிரம்மன்னாக்க இந்த கடவுள் கடவுள் இந்த உபாசனை இதெல்லாம் அவனுக்கு புரியல. இதெல்லாமும் சேர்ந்ததுதான் பிரம்மம் அப்படின்றத அவனுக்கு சொல்லணும்ன்றதுக்காக பக்தி யோகத்துல அழகா நான் இந்திரர்களுக்கெல்லாம் நான் தான் வசுவா இருக்க போறேன், நான் தான் விஷ்ணுவா இருக்க போறேன், 12 ஏகாதச ருத்ராலயம்லயும் நான் தான் இருக்கேன், இந்த அஷ்டவஸ்துக்கள்லயும் நான் தான் இருக்கேன், துவாதச ஆதித்யாலும் நான் தான் இருக்கேன், இப்படி 30 தேவர்களாவும் நான் தான் இருக்கேன், கிண்ணறர்களா நான் தான் இருக்கேன், நாகமா நான் தான் இருக்க போறேன், அவர் மியூசிக்ல நாத பிரம்மமா இருக்கிறது நானே அப்படின்னு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நீங்க எப்படி பிரம்மமா பார்த்தாதான் அந்த பிரம்மத்தினுடைய வேல்யூ தெரியும். அப்பேற்பட்ட உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த பிரம்மமா இருக்கிறது யாருன்னா அது நீ. நகமஸ்தானி பூதானி அப்படின்னு சொல்றாரு. பின்னாடியே தேசுவாகம் அவஸ்திதானா அதுல எல்லாம் இல்ல அப்படின்னு கான்ட்ரடிக்டரே பேசாம மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே அவர் என்ன சொல்ல வர, எல்லாமே பிரம்மம், அந்த பிரம்மமும் நீதான் அப்படின்னு அந்த அத்வைத பாவத்தை சொல்லி இதனுடைய வியாக்கியானத்தை சொல்ல போறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி போய் 16வது 17வது ஸ்லோகத்துல தான் இந்த 3 குணத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா, சத்வம் ரஜஸ் தமோ குணம்னு இருக்கு. நம்மளுடைய பக்தி, நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரம், நம்ம கொடுக்கக்கூடிய தானம் எல்லாத்துலயும் இந்த 3 குணங்கள் இருக்கு. நல்ல பாத்திரம் அறிஞ்சு நல்ல ஆளுக்கு நீங்க கொடுக்கிற தானம் தான் தத்துவ தானமா இருக்கும். நீங்க ஏதோ பேருக்கும் புகழுக்காகவும் பண்ணீங்கன்னா அது ராஜசிக்கான தானம், அதுக்கு உண்டான பலன் தான் வரணும். நீங்க ஒண்ணு
தாமசிகமான தானம் அப்படின்னு சொல்ல போறாரு. சாப்பாடுகளையும் அவர் பிரிக்க போறாரு. தத்துவமான ஆகாரமானா என்ன இருக்கணும், ரொம்ப புளி உப்பு அதெல்லாம் ஜாஸ்தி போட்டீங்கன்னா ரஜசிக்கான ஐடியா தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி நம்ம தூக்கம் வர மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ற ஐடி. இப்படி எல்லா விஷயத்தையும் பக்தினாக பகவத் பக்தின்னு அப்படின்னு கத்தி கித்தி இதெல்லாம் பண்றது தாமசிகமான பக்தி. ராஜசமான பக்தி ஒரே 7 மணி நேரம் சாப்பிடாம இருந்து விரதங்கள்லாம் இருந்து பண்றது, இதுவும் பிரயோஜனம் இல்லை. ராஜசி தத்துவ குணத்தோட பண்ணக்கூடிய பக்தி தான் மெடிடேஷன் தான் உண்மையான பக்தி, அதுதான் அந்தர்யாகம் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லுவோம். இப்படி எல்லா விஷயத்தையும் சத்துவம் ரஜஸ் தமசு இப்படின்னு 3ஆ பிரிச்சு கடைசியில 18வது அத்தியாயத்துல போய் இவர் என்ன பண்ண போறாருன்னா இது எல்லா 16 விஷயத்திலையும் 17 அத்தியாயத்துல சொன்னது எல்லாத்தையும் கிறிஸ்துவ எல்லாத்தையும் சம்மரியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்ற ஸ்லோகத்துல எல்லாத்தையும் முட்டுப்படி இங்க அசோச்சியாமன்ன சோச்சத்துவத்துல ஆரம்பிச்ச சாஸ்திரத்தை அங்க சர்வதர்மான் பரித்தேஜ்யன்ற ஸ்லோகத்துல கொண்டு போய் பிடிக்க போறாரு. இதுதான்பா சாஸ்திரம்னு சொல்லி இதுல சொல்லாத விஷயங்கள்ன்றதே எதுவும் இல்லை அப்படின்னு கீதையில சகல வித்தியாவும் உங்களுக்கு எல்லாம் அடக்கம் அப்படி இந்த கீதையை படிச்சான். ஆனா இந்த கீதையில அது மட்டும் இல்ல, ஸ்ரீமத் பகவத்கீதாவில் சொன்னது படிச்சாலே புண்ணியன்றது. எப்படி சகஸ்திரநாமங்கள் எல்லாம் படிச்சாலே புண்ணியம், கீதை படிக்கிறது ரொம்ப வசதியா வச்சிருக்கா. நிறைய பெரியவாள்லாம் அங்கங்க சொல்லுவோம் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டராவது கீதை படிக்கணும்ன்றது எல்லாருடைய எய்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஆச்சாரியனா இருக்க டெய்லி ஒரு சாப்டராவது படிச்சுக்கணும் கீதையில. ஏன்னா அப்பதான் கீதையோட நம்ம சம்பந்தம் இருந்துட்டே இருக்கணும் மூச்சு இருக்கிற பரியந்தம் அப்படின்றதுனா வசதியா சொல்ற. இப்படி 2வது அத்தியாயத்தை நம்ம சந்தோஷமா பார்த்தா இதுக்கப்புறம் அடுத்த திங்கட்கிழமை 3வது அத்தியாயம் கொஞ்சம் கஷ்டமான அத்தியாயம், கர்மத்தை பத்தி சொல்லக்கூடிய அத்தியாயம், அதை பார்த்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் 4, 5 எல்லாம் ஈஸியா போகும். இந்த சாஸ்திரங்கள் வருதுன்றது 2, 3 தான், 2, 3, 4 அது தாண்டிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் கீதை ஸ்லோகம்லாம் ரொம்ப ஈஸியா போகும். அதனால இது அடுத்த